No one goes to Hank's for spreadsheets. They go for a darn good pizza. Lately, though, the shop's been quiet, so Hank decides to bring back the $1 slice. He asks Copilot in Microsoft Excel to look at his sales and costs and help him see if he can afford it. Copilot shows Hank where the money's going and which little extras make the dollar slice work. Now Hank has a line out the door. Hank makes the pizza, Copilot handles the spreadsheets. Learn more at m365copilot.com/work. இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள், மனம் நடுங்கும் பயணங்கள், மர்மதேசம். இது மர்மதேசம். வழக்கமா மலேசியால நடக்கிற அமானுஷமான கதைகளை பத்தி தான் நம்ம பேசுவோம். ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரையும் இந்தியாவுக்கு அழைத்து செல்ல இருக்கிறார் திரு அன்பழகன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மன்னார்குடிக்கு போறதுக்கு ரெடியா நீங்க? கண்டிப்பா போறேன். என்ன சார் நடந்துச்சு மன்னார்குடியில? ஒரு நாள் நைட்டு சரியாக 10 மணி இருக்கும். எங்க அப்பாருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல உடம்பு சரியில்லை. நைட்ல போய் இந்த வயல்ல வந்து கல்லை போடுவோம். அதுக்கு நைட்டு சரியாக ஒரு 10 மணி இருக்கும். தண்ணி பாய்ச்சா எங்க அப்பா என்ன போச்சுனாரு தனியா. கண்டிப்பா ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், 10 மணிக்கு தண்ணி பாய்ச்சா இங்க இருந்து நான் போனேன். சரியான இருட்டு. அப்ப என் கையில வந்து ஒரு டார்ச் லைட்டு, ஒரு அருவாள், ஒரு கம்போ, இது மூணையும் எடுத்துட்டு சரியா 10 மணிக்கு நான் போறேன் தண்ணி பாய்ச்ச. போய் வயல்ல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 12-1 மணி இருக்கும். மானம் ஒரே இடி இடிக்குது. இடி இடிச்சோடனே மழை அப்படியே மின்னல் இடியா இருக்கு. ஐயோ மழை வந்துட்டுனா நம்ம போயிருவோமே, தண்ணி பாய்ச்ச தேவையில்லைன்ட்டு நாங்க வயல்லே நிக்கிறோம். சரியான இருட்டு. அந்த ஏரியால எங்கேயுமே லைட்டு கிடையாது. லைட்டு எந்த வெளிச்சமும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த மானம் இடி இடிச்சோடனே அந்த மின்னல் வந்தோடனே சரி போயிடலாமான்ட்டு இருந்தேன். அந்தண்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் வந்து ஊன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னும் 2 குரல் கேட்டுச்சு. நான் தண்ணி பாய்ச்சின இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் எனக்கு அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுச்சு. அந்த மின்னல் அடிக்குது, ஒரே இடியா இருக்கு. அப்ப நான் இருட்டுல நான் தனியா நிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணேன், டார்ச் லைட் குறிப்பிட்ட தூரத்துல நான் வச்சிருந்தேன். சரி இந்த சவுண்டு வருது அப்படின்னோட நான் என்ன பண்ணேன், போய் அந்த டார்ச் லைட் எடுக்க போனேன். அப்ப அந்த சவுண்ட் என்னன்னா என்ன நோக்கி கிட்ட ஒரு 6 சவுண்டு 7 சவுண்டா வந்துச்சு கிட்ட. அதே மாதிரி சவுண்டு, அதே மாதிரி சவுண்டு ஊன்னு அப்படியே ஒண்ணு மாத்தி அப்படியே எனக்கு நெருங்கி என்கிட்ட கிட்ட வர்றது மாதிரி இருக்கு. அப்படியே எனக்கு பயம் கொடுத்து போச்சு. குருவியோட சவுண்ட் மாதிரி இருந்துச்சா இல்ல மிருகம் சவுண்ட் மாதிரி இருந்துச்சா? இல்ல மிருகம் மாதிரி ஊ அப்படின்னு தான் அந்த சவுண்ட். அது மாதிரி குருவி சவுண்டு கிடையாது. ஒரு மனுஷரோட குரல் மாதிரி விட்டு அப்படியே ஒரு மனுஷன் குரல் மாதிரி கேட்டுச்சு எனக்கு. அப்ப நான் நினைச்சேன், எங்க அப்பா சொல்லுவாரு பேய் பிளாஸ் இருக்கும், நீ தனியா போற, நீ தண்ணி பாய்ச்ச போண்டான்னு எங்க அப்பா சொல்லுவாரு முன்னாடி அடிக்கடி. எனக்கு சொன்னோன்னா பயம் கொடுத்து போச்சு. நான் போய் எப்படி கையில டார்ச் லைட் எடுத்து வச்சுக்குவோம், எதா இருந்தாலும் நம்ம சமாளிச்சிருவோம்ட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போய் எடுக்க போறேன். அப்ப அந்த குரல் நெருக்கி கிட்ட வந்தோன்னா கொஞ்ச நாளைக்கு கழிச்சு போய் நான் டார்ச் லைட்டை எடுத்தோடனே என்னை சுத்தி அப்படியே சவுண்டு. அந்த சவுண்டு எனக்கே அப்படியே இப்படியே சிரிக்குது. அதை நினைச்சா அப்படியே என்னை சுத்தி சவுண்டு. அந்த சவுண்டு டக்குன்னு டார்ச் லைட்டை அடிச்சு அப்படியே சுத்தினேன். 4 பக்கம் வெறும் நரியா? நரியா? ஆமா. அப்ப இருக்க பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.